சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் இணையாமல் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பது மிக பெரும் நல்ல யுக்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த தேர்தலில் அதிமுக என்டிஏ தனித்தனியாக நின்று தனது வாக்குகளை பெற்றது. இதனால் மாபெரும் தோல்வியை தழுவியது. திமுகவுக்கு அதுக்கு சாதகமாக இருந்து ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் தற்போது நிலைமை வேறு. என்டிஏயின் தலைமையில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். இதனால் அமித்ஷாவோ என்ன கூறியுள்ளார் என்றால், தொகுதி பங்கீட்டை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், எடப்பாடி அவர்கள் தலையிட வேண்டாம், எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு தர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம் என எடப்பாடியிடம் சொல்லிவிட்டாராம் அமித்ஷா. இதனால் இம்முறை என்டிஏ கூட்டணி எப்படியாவது அதிமுகவை வெற்றியடைய செய்துவிடும். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தேமுதிக, ஓபிஎஸ், சசிகலா போன்ற மிக முக்கியமான கட்சிகளும் என்டிஏ கூட்டணியில் இணைய என்டிஏவின் தலைமையை ஏற்க தற்போது தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை இவர்கள் அனைவரும் என்டிஏ கூட்டணியில் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக திமுக இம்முறை டெபாசிட் கூட பல தொகுதிகளில் இழந்துவிடும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் பேரிடியாக தற்போது தலையில் இறங்கியுள்ளது. காரணம், பிரம்மாண்ட கூட்டணியை அறிவித்து விட்டால் தனது கூட்டணியில் யாரும் இருக்க மாட்டார்கள். இம்முறை திமுக என்பது வெல்லுவது கடிதம் என்பதுதான் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை எப்படியாவது பணத்தை அடித்தாவது வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கின்ற கணக்கில் உள்ளார். ஆனால் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக அவரது தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 1,00,000 வாக்காளர்கள் இல்லை, போலி வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியில் 80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். இதுபோல தொடர்ந்து பல எதிர் சாதகமாக தான் திமுக அரசுக்கு உள்ளது. இதனால் சொன்ன வாக்குறுதிகளையும் திமுக அரசு காப்பாற்றாததால் மக்கள் திமுகவின் வெறுப்பு அரசியலை தான் பார்க்கிறார்கள். இதனால் தங்களது வாக்குகளை விஜய் பக்கமோ இல்லது பிரம்மாண்ட என்டிஏ கூட்டணி பக்கமோ வாக்குகளை செலுத்தினால் திமுக தலைவர் இம்முறை அரசியலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார முடியாது என்கின்ற தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் திமுகவில் இருக்கும் கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் ஊழல் பட்டியலில் சிக்கியுள்ளார்கள். இதனால் இந்த பிரம்மாண்ட கூட்டணி என்பது அனைத்து இடங்களிலும் தங்களது பிரச்சாரங்களை செய்து வெற்றியை காணும் வாய்ப்பு உள்ளது என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது.